ஹலோ கைஸ், நம்ம நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா கோட் பேட்சில் 3.3 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ரிப்பீட்டர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது சார், இதோட ஷெடியூல் பிடிஎஃப் வந்து நாங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறோம். பட் அந்த ஷெடியூலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ இந்த ஃபீச்சர்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ அதை தான் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். என்னென்ன இருக்க போகுது அப்படின்றத நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஷெடியூல் எதை வச்சு மேக் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டென்டேட்டிவ் டேட்ஸ் வச்சு தான் நம்ம கொண்டு போகிறோம். நமக்கு டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து கிளியராக தெரிஞ்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 எக்ஸாம்ஸ்க்கு நம்ம கிளியராக தெரியும். எதுக்குன்னா ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் எஸ்ஓ, ஐபிபிஎஸ் கிளக்கு, ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளக்கு, இதுக்கு வந்து நமக்கு தெரியும். ஆனா எஸ்பிஐக்கு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த இயர் ஒரு சர்க்குலர் நமக்கு கொடுத்தாங்க. இந்த பிஐபில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எஸ்பிஐ தான் நடக்க போகுது ஸோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால கண்டிப்பா ஐபிபிஎஸ் காலண்டர் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா ஐபிபிஎஸ்ல எக்ஸாம் இருக்குன்னா எஸ்பிஐல எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இனிமேல் நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு போய்க்கலாம். அது இல்லாம நமக்கு வந்து இந்த டேட்டை வந்து எக்ஸாக்டா கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகாஷ் யாதவ் சார் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம கொண்டு போய்க்கலாம். இப்போ ஒரு சிலதெல்லாம் நமக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில டேட்ல எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம ஆர்பி அசிஸ்டன்ட்லாம் எல்லாருமே பின் வாங்கிட்டாங்க. நாம தான் சொன்னோம் வரப்போகுதுன்னு சொல்லி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நாமளும் உங்களுக்கு தேவையான டேட்டாவை கரெக்டாக கொடுப்போம். ஸோ இதை வச்சு தான் இந்த ஷெடியூல் ஃபுல்லாகவே டிராவல் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ சார் இது மட்டும் தானா, இது மட்டும் தான் நீங்க கவர் பண்ணுவீங்களா, இந்த பிலிம்ஸ் போட்டிருக்கீங்க, மெயின்ஸ் போட்டிருக்கீங்க, இந்த இன்டர்வியூ மட்டும் தானு கேட்டால் கிடையாது. வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் வருது, இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் வருது, எல்பிஓ எக்ஸாம்ஸ் வருது, சடனா ஏதாவது நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அதையுமே நம்ம உள்ள ஆட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதுக்கும் இன்டர்வியூ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க் இன்டர்வியூ நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். முடிஞ்சா ஆஃப்லைன்ல கண்டக்ட் பண்ண முடியும்னா ஆஃப்லைன், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைனும் நம்ம கொடுப்போம். அது வந்து நம்ம கோட்டுக்கான அட்வான்டேஜ். இல்லை அப்படின்னா ஆன்லைன் மட்டும் கொடுப்போம். நீங்க ஒரு மார்க் இன்டர்வியூ வெளியே போய் அட்டன் பண்ணீங்கன்னா மினிமம் ஒரு 500-600 இல்லாம அட்டன் பண்ண முடியாது. பட் நம்ம கோட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் தாண்டி இந்த மார்க் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அது இல்லாம மார்க் இன்டர்வியூ மெட்டீரியல்ஸும் இருக்கும். கண்டிப்பா. ஸோ இதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபீச்சர்ஸ்குள்ள ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் இன்டர்வியூ எப்படி அப்ரோச் பண்ணுறது, வீடியோ கிளாஸஸும் இருக்கும், லைவ் கிளாஸஸ் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டோட இது வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தமிழ்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம், அது காமிக்கணும்னு நினைச்சேன். அதான் தமிழ் 3.3. ஸோ இந்த பேட்ச்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா சொல்லலாம். இப்போ நாங்கள் 2 பேரும் இதை பத்தி சொல்லணும்னு இல்லை, ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணா கூட உங்களுக்கு சூப்பராக புரியும். ஒரு இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான். இந்த கரண்ட் அஃபேர் எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6 மந்த்துக்கு படிக்கணும்னு சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வேண்டாம், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும், இந்த என்னென்ன ஃபீச்சர்ஸ் வச்சிருக்கோம் நம்ம ஆல்ரெடி அப்படிங்கிறத ஒரு டைம் சார் நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன் ஏன் இதை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்புறமா பேசலாம். இதை ஒரு டைம் அப்படியே நீங்க அப்படியே உங்களுக்கு சொல்லுங்க, அப்பதான் புரியும். இந்த ஃபீச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிகினர் தனியாக இருக்குது, ரிப்பீட்டர் தனியாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே காமனான ஃபீச்சர்ஸ் தான் அது. ஓகேங்களா? ஸோ இந்த காமனான ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னா, ஸோ இங்கிலீஷ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டஃபாக ஃபீல் பண்ணுற நீங்கள் இந்த ஸ்பெஷல் இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இது ரெக்கார்ட் செஷனாக இருக்கும். இது யார் எடுத்திருக்காங்கன்னா சந்தோஷ் சார் எடுத்திருக்காங்க. சந்தோஷ் சாரோட யூடியூப் லைவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. ஸோ ஒர்த்தாக இருக்கும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டில் எடுத்து வச்சிருக்காரு. சின்ன சின்ன கான்செப்ட்ஸ்லேருந்து பெரிய பெரிய கான்செப்ட்ஸ் வரைக்குமே கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் லைவ் கிளாஸஸ் இருக்க போது. ஸோ மெயின்ஸ் லெவல் தான். இப்போ ரிப்பீட்டர்னா மெயின்ஸ் லெவல் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பிகினர்னா என்னன்னா ப்ரிலிம்ஸ் லெவல் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்மீடியரி, அப்புறம் மெயின்ஸ் லெவல் இந்த மாதிரி உங்களை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்போ ரிப்பீட்டர்னா மெயின்ஸ் லெவல் தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாமே மெயின்ஸ் ஓரியன்டாக தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷன். ஸோ இந்த மாதிரி லைக் மெயின்ஸ் லெவலுக்கு டிஐ நம்ம ராஜ்மோகன் சாரோட செஷன்ஸ் இருக்க போது, கார்த்தி முருகன் சாரோட செஷன்ஸ் இருக்க போது, நம்மளோட நவீன் சாரோட செஷன்ஸ் இருக்க போது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரெக்கார்டட் செஷனுமே உங்களுக்கு இதில் இருக்க போகுது. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சார் இந்த மாதிரி நிறையா செஷன்ஸ் இருக்குது, இதில் எதை போய் படிக்கிறதுனே தெரியல அப்படின்னா, ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒவ்வொரு நாளும் என்ன ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் இந்த மணி நேரத்தில் இந்த இதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற ஒரு டைம் டேபிளை நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த ஷெடியூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது. ஏன்னா இது பார்க்கறதுக்கு இவ்வளோ ஃபீச்சர் இருக்குது, ஆனால் இது கரெக்டாக ஸ்ட்ரக்சர்டாக படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் டேபிள் வேணும். அந்த டைம் டேபிளை நாமளே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டைம் டேபிள் படி ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, சார் நான் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்டாக இருக்கேன், எப்படி இதெல்லாம் செட் ஆகும்னா, எஸ் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்கும் நம்ம கைட் பண்ணுறோம். நம்ம மென்டார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக கேர் எடுத்து
அதை வந்து பண்ணித்தராங்க. ஏன்னா எங்களுக்கு ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் பற்றி தெரியும். லைக் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருப்பாங்க, ப்ரெக்னென்ட் உமன்ஸாக இருப்பாங்க, குழந்தைங்க இருக்கிறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரியான பீப்புளுக்குமே அவங்களுக்கு என்னென்ன டைமில் படிப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம ஷெடியூலை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணியும் அது மாதிரியும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் ஃபார் அப்ளிகேஷன் டாபிக். ஸோ அப்ளிகேஷன் டாபிக் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. பட் இப்போ அப்ளிகேஷன் டாபிக்லாம் எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக கேட்குறாங்க. பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா படித்தோம்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸ் ஃபோக்கஸ்டு செக்ஷனல் வைஸ் டெஸ்ட் இருக்க போது எல்லாத்துக்குமே இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் செஷன்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் சம்ஸ். ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா சண்டே கார்த்தி முருகன் சார்னு ஒரு சார் எடுப்பாருன்ட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே உங்களுக்கு செஷன் இருக்கும். அண்ட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எப்பயும் போல் டெய்லி அந்த டேவோட எண்டில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் இருக்கும். அப்புறம் பேங்கிங் அவேர்னஸோட ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஏன்னா இது லைவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே முடிஞ்சிருச்சு. அதோட ரெக்கார்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயுமே அவைலபிளாக இருக்கும். இந்த பேங்கிங் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து. இதை வந்து ஒரு 10-15 நாளில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒர்த்துனா அவ்வளோ ஒர்த்து. இதோட பிடிஎஃப்மே சூப்பராக இருக்கும். இது நம்ம நிறையா கிவ் அவே செஷன்ஸ், லைவ் செஷன்ஸ்லாம் காட்டியிருப்போம். நெக்ஸ்ட் ரெக்கார்டட் செஷன் ஃபார் கம்ப்யூட்டர் அவேர்னஸ். இது இப்போவே படித்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அப்கமிங்கில் நாம் எக்ஸாம் கிட்ட வரும்போது படித்து பேர்டன் ஆக வேணாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1-on-1 பர்சனேஜ் மென்டார்ஷிப். இது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். மென்டார் உங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க. டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் உங்கள் மென்டார் உங்க கூட ஒரு மீட்டிங் வைப்பாங்க. மாதத்துக்கு ஒரு நாள் ஹெட்டு கூட ஒரு மீட்டிங் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்போ உங்களுக்கு வரும். அண்ட் ஆதித்யா சாரோட சிஏ ஹசில் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இதுவுமே இருக்கும். பிகினர் பேட்சோட குவிஸஸ்மே அவங்களுக்கும் இருக்கும். ஸோ இந்த குவிஸஸ் இருக்கும் வித் டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ். இவங்களுக்கு வந்து நம்ம புக்கு கொடுக்க மாட்டோம் ரிப்பீட்டருக்கு, ஆனால் குவிஸாக இருக்கும். இப்போ பிகினராக இருந்தீங்கன்னா இந்த குவிஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்காக வந்துடும். அந்த புக்கில் இருக்கிறத அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ரிப்பீட்டராக இருக்கீங்க, மெயின்ஸ் லெவல் இருக்கீங்க, பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே எனக்கு கொஞ்சம் ப்ரிலிம்ஸ் லெவலில் கொஞ்சம் சால்வ் பண்ணால் நல்லா இருக்குமே, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் போகிறோமே அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் இந்த குவிஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இது மட்டும் இல்லை, அதாவது கோட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் வெளியில் கைட்லியோட மார்க் டெஸ்ட் சீரீஸுமே உங்களுக்கு அன்லாக் ஆகிருக்கும். ஓகேங்களா? இது தனியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு 200-300 போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். பட் அதுவுமே இதில் உள்ளே இருக்கும். ஓவர் 1000 லைவ் செஷன்ஸ். அதாவது இந்த கோட் ஸ்பெஷலில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் செஷன்ஸ் இருக்கும். மார்க் டெஸ்ட்டுக்கு வீடியோ சொல்யூஷன்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொன்ன பார்த்தீங்க ரெக்கார்டட் வீடியோ சொல்யூஷன் ஃபார் ஆல் கோட் மார்க் டெஸ்ட், கஸ்டமைஸ் ஸ்டடி பிளானர். ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா இப்போ இவ்வளோ இருக்குது. இதை நான் எப்படி படிக்கிறது அப்படின்னா கஸ்டமைஸ் ஸ்டடி பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி தருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ்க்கு நம்ம கொடுத்த அதே ஷெடியூல் தான் போவோம். ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தருவோம். அண்ட் டவுட் கிளியரிங் செஷன்ஸ், ஸ்பெஷல் மார்க்ஸ் பூஸ்டிங் செஷன்ஸ் வித் சூப்பர் மென்டார்ஸ். ஸோ இந்த ஃபெசிலிட்டியுமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் அனாலிசிஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ப்ராக்ரஸ் ட்ராக்கிங். நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் எப்படி இருக்கீங்க, உங்கள் மார்க் டெஸ்ட் ஸ்கோர் என்ன, நீங்கள் மார்க் டெஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரியல் எக்ஸாமில் எப்படி போய் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் எவ்வளோ அட்டெம்ப்ட் போட்டீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நோட் பண்ணுறதுக்கு நாம் தனியாக ஒரு செக்மெண்ட்டே வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் டெஸ்ட், அதாவது ரியல் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்து அந்த அட்டெம்ப்டை நீங்கள் நோட் பண்ணணும். அண்ட் அந்த அட்டெம்ப்டை நோட் பண்ணியதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ மார்க் அப்படின்றத நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு ட்ராக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அண்ட் மந்த்லி ஃபீட்பேக் செஷன். நான் சொன்ன பார்த்தீங்களா வீக்லி உங்கள் மென்டார் கூட இருக்கும், மந்த்லி கோட் ஹெட் கூட உங்களுக்கு மீட்டிங் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் ஈவன் தோ மென்டார் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷெடியூலை தாண்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி அவங்களோட ஓன் அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து உங்களுக்கு சின்ன சின்ன டாஸ்க் கொடுக்கறது, இந்த மாதிரியும் நல்லா அட்ராக்டிவாகவும் என்கேஜிங்காகவும் அந்த குரூப்பை ஹேண்டில் பண்ணுவாங்க. அது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பீட் டெஸ்ட் டு இம்ப்ரூவ் ஸ்பீட் இன் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸ்பீட் டெஸ்ட் லைக் எப்படின்னா இந்த கால்குலேஷன், ஸ்கொயர்ஸு, கியூப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்குமே நம்ம உள்ளே வச்சுருக்கோம். செப்பரேட் மென்டார், சூப்பர் மென்டார்ஸ் அண்ட் லீட் மென்டார்ஸ் இருப்பாங்க. உங்கள் மென்டாருக்கு மேலே இன்னொரு மென்டார் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு லீட் மென்டார் அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க இந்த ட்ராக்கிங்லாம் கரெக்டாக பார்த்துப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்றத பார்க்க முடியும். அண்ட் ரேபிட் ஃபயர் குவிஸ், ட்விஸ்டட் பிடிஎஃப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் கிட்ட வரும்போது உங்களுக்கு கன்சாலிடேட் பண்ணி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ட்விஸ்டட் பிடிஎஃப் தருவோம். அண்ட் மென்டார் மார்க் அனாலிசிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட மார்க்கை மென்டார் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கான ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. டவுட் ரெசல்யூஷன் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது. ஸோ இந்த டவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா உடனே இப்போ மென்டாருக்கு கால் பண்ணுறீங்க, அவரால் அப்போ அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் அது டிஆர்எஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது எனக்கு டவுட்டுன்னு போட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்ளை வந்துடும். அந்த ரிப்ளையில் உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளியர் ஆகிடும். அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் அண்ட் விர்ச்சுவல் மென்டார். அதாவது என்னன்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் என்னன்னா நீங்கள் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு சொல்யூஷன் பேஜில் போய் பார்க்கும்போது ஒரு சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷன் புரியல அப்படின்னா ஏஐ சொல்யூஷன், வியூ ஏஐ சொல்யூஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது சொல்யூஷன் கொடுக்கும். அதிலே புரிஞ்சிடும். அதுலேயும் புரியல அப்படின்னா நீங்கள் டிஆர்எஸ் போய் நீங்கள் அதில் போட்டிங்கன்னா அங்கே புரிஞ்சிடும்.
இல்லை எனக்கு அதுலேயும் புரியல அப்படின்னா நீங்கள் மென்டார்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போகும். அண்ட் இதோட பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி டில் 31st May 2027. ஸோ மே வரைக்குமே உங்களுக்கு இது அவைலபிள் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர் ஒன்றும் ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுக்குமே ரொம்ப தேவையானது இந்த டைமில். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காம்பேக்டாக கிடைக்காது. நீங்கள் யூடியூப்லேயோ ஃப்ரீ சோர்சஸ்லேயோ நீங்கள் போய் தேடி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு காம்பேக்டாக ஒரு ஷெடியூல்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கோட்டில் கிடைக்குது. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் நீங்கள் இந்த ஃபீச்சரை தான் நாம் என்ன பண்ணியிருப்போம்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி உள்ளே கொடுத்துருப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. சார் ஸோ சார் சொல்லிட்டாரு, எல்லாமே சொல்லிட்டாரு, உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருக்கும். அதான் வேலிடிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ சார் சொன்னதை நம்ம இன்னும் எவால்வேட் பண்ணி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ அப்ளிகேஷன் டாபிக் ஃபார் ஸ்பெஷல் செஷன் கார்த்தி முருகன் சார்னு சொல்லியிருக்கோம். இப்போ சார் சொன்னார் இல்லையா சண்டே நடக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் ரெக்கார்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். திரும்ப புதுசாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்குமே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எடுக்கும். இப்போ நம்ம இங்கே 5 தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டா நீங்கள் 5th அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பார்த்துக்கலாம். 11 தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலுமே 5th அன்னைக்கு உங்களுக்கு அது என்னபிள் தான் இருக்கும். அன்னையிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு டேட் தள்ளி போகும். 31 முடிய வேண்டியது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 4 weeks, அதாவது ஜூலையில் தான் போய் முடியும். நமக்கு ஆகஸ்ட் 1st வீக்ல எக்ஸாம் இருக்கு. ஸோ அதனால நம்ம ரெக்கார்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க எப்பனாலும் அதை போய் பார்த்துக்கலாம். ஃப்ரீ டைம்ல எப்பனாலும் பார்த்து முடிச்சு அதை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. மற்ற மேஜர் டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு லைவ்ல தான் இருக்கும். லைவ்ல பார்த்துக்கலாம். சேம் அதே மாதிரி தான் ராஜ்மோகன் சாரோடது முடிஞ்சது எல்லாமே ரெக்கார்டால நம்ம வச்சுட்டோம். ரிமைனிங் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க லைவ்ல தான் பார்ப்பீங்க. ஏன் ராஜ்மோகன் சாரோட செஷன் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெக்கார்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னா திரும்ப கொடுக்க முடியாது இல்லையா? அதையுமே ஃபர்ஸ்டே நீங்க பாத்துக்கணும். அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நமக்கு கேட்டது, சரிங்களா? எக்ஸாம்ஸ்ல கேட்டது பேஸ்ட் ஆன் எதையுமே நாங்க விடல. மோஸ்டா என்னென்னலாம் இம்பார்ட்டன்டோ எல்லாமே என்னென்னலாம் அப்ரோச் பண்ண முடியுமோ எல்லாமே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இங்க பார்த்தாவே தெரியும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புதுசா கூட இருக்கும். இந்த பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் பேஸ்டு, இந்த கிரிக்கெட் பேஸ்டு வந்துடும், குவான்டிட்டி பேஸ்டு, ப்ரொடக்ஷன் அண்ட் சேல் பேஸ்டு, கண்டிஷன் பேஸ்டு, வேரியபிள், அமௌண்ட், டிகிரி, பர்சன்டேஜ், இந்த இங்க பிளஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மிஸ்ஸிங் ரேடார் எல்லாம் நார்மல் தான். ஆனா பபுள் சார்ட், கேண்டில் ஸ்டிக், இந்த ஃபனல், இந்த ஸ்கேட்டர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா இருக்கும். இந்த ட்ரீ பேஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் பேஸ்ட்லாம் நீங்க மோஸ்டா எங்கேயுமே பார்க்க முடியாது, இங்கதான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ராஜ்மோகன் சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா குவான்ஸ்ல என்ன சொல்றது நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். சரிங்களா? சூப்பரா வந்து குவான்ஸ் சால்வ் பண்றவரு. கரண்டா ஆர்ஆர்பில ஒர்க் பண்ணிட்டுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செஷன்லாம் எடுத்து கொடுக்குறாரு. இதுல ஒரே ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ராஜ்மோகன் சாரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் யூஸ் பண்ணிக்கணும். அந்த செஷன் நடக்கும்போது கூட நீங்க அவருக்கு டவுட் கேட்கலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா அவர் வந்து குவான்ஸ்ல ஒரு பிரிலிம்ஸ்க்கு போனாருன்னா அது ஃபுல் மார்க் வாங்கியிருப்பாரு மோஸ்டா. சரிங்களா? அதுல எவ்வளவு ஒரு டாப்பர் அதிகமா போட முடியுமோ அந்த அட்டம் போட்டு வந்திருப்பாரு. சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு பர்சன். சரிங்களா? குவான்ஸை கரைச்சி குடிச்சவருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். ஸோ அதனால அவர் நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாரு. நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. அவர் வந்து கரண்டா எக்ஸாம்ஸுமே இன்னும் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்காரு. சரிங்களா? எந்த எக்ஸாம் எப்படி நடக்குது, புதுசா என்ன கேட்கறாங்க அப்படிங்கிறதுமே பார்த்துட்டு வந்து எழுதிட்டு தான் இருக்காரு. IBPS PO மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போல அவரு. ஏன் அப்படின்னா அந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காகவே அந்த ஆள் அப்ளை பண்ணி போனாரு. சரிங்களா? நான் அதை திட்டிட்டு இருந்தேன் அவர்கிட்ட, நீங்க இன்டர்வியூ சும்மா போயிட்டு வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஸ்டாப்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். எஸ், அதே மாதிரி தான் இங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா சார் முன்ன சொன்னாங்க இல்லையா, இமானுவேல் சார் சொன்னதை கட் ஷார்ட் பண்ணி நம்ம மந்த் வைஸ் அதை என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு மாசம் என்னென்ன பண்ண போறோம். மே மாசம்னா என்னென்ன இருக்க போகுது, ஜூன் மாசம்னா அதை வந்து உங்களுக்கு நம்ம ஷெட்யூல்லே கொடுத்துட்டோம். நாங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்ல, இது சார் சொன்ன மாதிரி நம்ம கமெண்ட்ல கூட வைக்கணும்னு கிடையாது. நீங்க டைரக்டா வெப் பேஜ்ல போயிட்டே நீங்க இது எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாவே இருக்கு. ஜஸ்ட் நீங்க காட்டுறோம் நாங்க. ஆமா, எப்படி போய் டவுன்லோட் பண்ணனும் அப்படின்றத காட்டுறோம். இங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கோம். நான் இந்த மந்த் மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ண போது மே மந்த்ல என்ன ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா டாபிக் வைஸ் லைவ் செஷன் ஃபார் மெயின்ஸ் இதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எந்தெந்த சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னா ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ்க்கு இருக்கும். பிளஸ் இதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு வந்து லைவ் செஷனா கொண்டு போவாங்க. பிளஸ் நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டாவும் எடுப்பீங்க. லைவ் டாபிக் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அது வந்து லைவ் செஷனா அவங்க கொண்டு போவாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஒரு பாத்தீங்கன்னா 5 செட் ஆஃப் இன்னைக்கு பசில் இருக்கு. அந்த பசில் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர் பசில் அப்படின்னா அந்த ஃப்ளோரை அன்னைக்கு ரீசனிங் ஸ்டாஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு போவாங்க. அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். பிளஸ் இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா லைவ் செஷன் அண்ட் மார்க் கிரிட்டிக்கல் ரீசனிங்குமே இந்த மந்த்ல நம்ம முடிச்சிருவோம். கிரிட்டிக்கல் ரீசனிங் உங்களுக்காகவே
நம்ம கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி இங்க இருந்து லைவாவும் கொண்டு போக பிளான் பண்ணியிருக்கோம். பிளஸ் டிஸ்கிரிப்டிவுமே நீங்க லைவா பார்த்துருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கிலீஷ் மேம் இருக்காங்களே, தேவி மேம், அவங்க தான் அதை எடுப்பாங்க. சரிங்களா? மோஸ்டா கிரிட்டிக்கல் லிசனிங்குமே அவங்க தான் ஹேண்டில் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரிங்களா? அவங்க தான் எடுக்க போறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாட்டில் எந்த எக்ஸாம்ஸுமே அப்பியர் ஆகாத எக்ஸாம்ஸே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ நடந்து முடிஞ்ச நபார்டியை கூட அவங்க போய் எழுதிட்டு வந்திருந்தாங்க. சரிங்களா? அவங்களுக்கும் நிறைய நாலேஜ் இருக்கு. ஸோ நீங்க அதாவது யூஸ் பண்ணிக்க பார்க்கணும். அந்த டிஸ்கிரிப்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ IBPS POல எஸ்ஏ இருக்குன்னா எஸ்ஏ ஒரு நாள் எடுத்துருவாங்க. அடுத்த நாள் அதை நீங்க டெஸ்டா எடுக்குவீங்க. அதுக்கு அடுத்த நாள் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். காம்ப்ரிஹென்ஷனுக்கு அடுத்த நாள் டெஸ்டா எடுப்பீங்க. அதுக்கு அடுத்த நாள் SBPO இருக்கும். மெயில்ஸ் எடுக்கிறாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிசைஸ் ரைட்டிங் இருக்கு, சிச்சுவேஷன் அனாலிசிஸ் இருக்கு. அப்படின்னா ஒரு நாள் கழிச்சு நீங்க டெஸ்டா எடுப்பீங்க. ஸோ சூப்பரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க பிஃபோர் நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடியே. சரியா? ஆஃப்டர் நோட்டிபிகேஷனுமே உங்களுக்கு இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் மார்க்லாம் இருக்கும். ஆனா பிஃபோர் இதை நீங்க லேர்ன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு சூப்பரா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அப்ரோச் பண்ண நல்லா இருக்கும். அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கோம். பிளஸ் ரெக்கார்டட் செஷன் ஃபார் பேங்கிங் அவேர்னஸ் சூப்பரா எடுத்திருக்காரு இமானுவேல் சார். வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காரு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு சம்மரி மாதிரி ஒன்று நம்ம தனியாகவும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது PDF படிக்கிற ஃபார்மேட்லையும் கொடுத்துருக்கோம். அதுவும் இன்னும் சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இமானுவேல் சாரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருசா பாராட்டின விஷயம்னா இதுக்கு சொல்லலாம். அவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. எஸ், இல்ல ரொம்ப நல்லா இருக்கு சார். அதான் சொல்றேன், ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்ன இதை நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். மந்த்லி கோட் CA டாப் 500 இதை நம்ம சார் சொன்னதுல நம்ம டீம் வச்சு இதை பண்ணிட்டு இருக்கோம். 500 தான் இருக்கான்னு கேட்டா கிடையாது. நாங்க எங்களால எவ்வளவு விஷயத்தை கவர் பண்ண முடியுமோ அதை பண்ணிருப்போம். ஒரு நியூஸ் ரிலேட் பண்ணி இன்னொரு நியூஸ் அங்கேயே இருக்கும். நீங்க ஒண்ணு படிக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு விஷயமும் அதே குவிஸா நீங்க அங்க பாத்துப்பீங்க. நான் ஒன்னே ஒன்னு கூட கேரண்டியா சொல்லுவேன், இந்த 500 600 இதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும், கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஆனா அதுக்காக இதை மட்டும் நம்பி இருக்க கூடாது. கொஞ்சமா நீங்க வெளியில படிச்சிருந்துட்டு நீங்க வந்து குவிஸ் எல்லாம் இந்த குவிஸ போட்டீங்கன்னா கண்டிப்பா மெமரியில கண்டிப்பா இருக்கும், மைண்ட்ல சூப்பரா இருக்கும். சோ அதுதான் நம்ம இதை அங்க சிக்னிஃபைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன எதுக்காக இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பிளஸ் அதுக்கு அடுத்த மந்த் ஜூலைக்கு அப்புறம் பெருசா இல்ல, டெஸ்ட் தான் நம்ம வைப்போம். அதை பத்தி நீங்க சும்மா நம்ம ஓரலா பார்த்தா இப்போதான், அதுக்கப்புறம் கண்டினியூவா போயிட்டே இருக்கும். 1 day 1 மார்க்கும் உங்களுக்கும் வைக்கிறோம் நாங்க. இந்த 1 day 1 மார்க்ல நம்ம என்ன கவர் பண்ணுவோம்? எதுக்கு சார் இந்த 1 day 1 மார்க் நேம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னுமே நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இந்த 1 day 1 மார்க் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு அப்ளிகேஷன் சம்ஸ்ல டைம் அண்ட் ஒர்க் இருக்கு அப்படின்னா அந்த டைம் அண்ட் ஒர்க்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நவீன் சார் கிளாஸ் எடுப்பாரு. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது கோட் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா போய் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு 100 கொஸ்டின் இருக்கும். ஸ்டார்டிங் ப்ரிலிம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மெயின்ஸ் வரைக்கும் இருக்கும். சேம் அதே தான் நாங்க இந்த 1 day 1 மார்க்ல உங்களுக்கு கொடுப்போம். நீங்க அப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிளா நீங்க அரித்தமெட்டிக்ல எனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா சார் நான் அரித்தமெட்டிக் அப்ரோச்சே பண்ண தெரியல, எனக்கு போடவே தெரியலங்கிறவங்க நம்ம கோட்டை என்டையரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அரித்தமெட்டிக் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு செல்பி மேட்டரா மாறிடும் சீரியஸா. எஸ், அதே மாதிரி மினி பூஸ்டர் மார்க்ஸ் ஃபார் மெயின்ஸுக்கு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த டாபிக் அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக கொடுத்துருவோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் SBனா SBக்கு இருக்கும், IBPS POனா IBPS POக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மந்த்லி குவிஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துமே டாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். மெமரி பேஸ்டு மெயின்ஸ் இருக்கும். லைவா சால்வ் பண்ணுவாங்க உங்க எஜுகேட்டர்ஸ். அதை சரியா நீங்க போட்டு முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு லைவாவே அவங்க சால்வ் பண்ணி காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் ஃபார் மெயின்ஸ் ஆல் எக்ஸாம்ஸ், எல்லா எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். சரியா? கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுவுமே அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் மெமரி பேஸ்ட் மாதிரி மெமரி பேஸ்டோட கொஞ்சம் உங்களுக்கு லெவல் இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? எஸ், சேம் அங்க இருக்கிறதே தான் இங்க வந்திருக்கு. சோ இத மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கலாம். மந்த்லி அசஸ்மென்ட் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு இருக்கும். இப்போ ஒரு பிரிலிம்ஸ் நம்ம வச்சோம். இந்த பிரிலிம்ஸ்ல நிறைய பேரை பார்த்துட்டோம். RBIல 96 போட்டு வந்தவங்க நாம வச்ச அசஸ்மென்ட் டெஸ்ட்ல 70 போட்டிருக்காங்க. சரியா? அதே 96 போட்டு வந்தவங்க 96 மார்க்கும் வாங்கியிருக்காங்க. அப்போ எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஈஸியா கொடுத்தா எல்லாராலையும் ஈஸியா போட முடியும். ஆனா டஃபா கொடுத்தா யார் நல்லா போடுறாங்களோ, இந்த டெஸ்ட் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டா செட் பண்ணோம். நிறைய ரிப்பீட்டர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா நாங்க நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா நிறைய பேர் நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. ஆனா எதிர்பார்த்தவங்க நிறைய நல்லா ஸ்கோர் பண்ண முடியல. ஏன் எங்க லேக் ஆகுறாங்கன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பசில் ட்விஸ்டடா வச்சா அந்த பசில்லே உட்காந்துக்கிறாங்க. 2 நிமிஷம் முடிக்க வேண்டிய பஸ்ல ட்விஸ்டா இருக்கு அப்படின்னும் போது அவங்க எங்கேயோ லேக் ஆயிட்டாங்க. ஏன்னா நமக்கு பஸ்ல ஈஸியா தான் இருக்குன்னு சொல்லி 5 நிமிஷம் ஆக்கிடுறாங்க. அதுல ஒரு மாதிரி மைண்ட் செட் ஆயிடுது. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே போயிடுது. ஸோ இதெல்லாம் நாங்க எங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னா அசஸ்மெண்ட் டெஸ்ட்ல நாம. சரியா? எஸ், நெக்ஸ்ட் இதை நீங்க அப்படியே சொல்லுங்க சார். எஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை. ஸோ இதுல ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க் டெஸ்ட் ஃபார் செக்ஷன் A 2 மார்க். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயின் எக்ஸாம்ல செக்ஷன் A செக்ஷன் B அப்படின்ட்டு இருக்கும். 2 மார்க் ஒரு இதுல இருக்கும், 1 மார்க் ஒரு இதுல இருக்கும்ல. ஸோ அதுக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கொஷின்ஸ்லாம் செட் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்போம்.
அண்ட் ரியல் எக்ஸாம் ஷிஃப்ட் வைஸ் மார்க். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலைக்கு அடுத்து ஆகஸ்ட்டில் SBPO ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எக்ஸாம் ரியல் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஷிஃப்ட் வைஸ் மார்க் நம்ம கொடுப்போம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சேம் அதே மாதிரி ஒரு ஹால் டிக்கெட் மாதிரி ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் கண்டக்ட் பண்ணி அந்த ஷிஃப்ட்டில் நார்மலைசேஷன்லாம் பண்ணி அவங்களோட ஸ்கோர் கார்டுமே நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ரியல் எக்ஸாம் ஷிஃப்ட் வைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் நடக்கும். ஏன்னா ஆகஸ்ட்டில் நமக்கு SBPO வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் எப்பயும் போல் ஜூலையில் மார்க் டெஸ்ட் ஃபார் SBPO அண்ட் மினி மார்க் ஃபார் SBPO. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அண்ட் ஆகஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே எக்ஸாம் சீசன் தான். ஸோ ஆகஸ்ட்டில் இருந்து அப்படியே எக்ஸாம் சீசன், IBPS PO அண்ட் மற்றது எப்பயுமே போயிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸு இதெல்லாம் வந்து எப்பயுமே போயிட்டு இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம முன்னாடியே முடிச்சிருப்போம். ஸோ ஆகஸ்ட்டு, செப்டம்பர், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ரியல் எக்ஸாம் ஷிஃப்ட் வைஸ் இருக்கும், மார்க் டெஸ்ட் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அண்ட் நவம்பர்லேயுமே சேம் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்ட் நவம்பர் கிட்ட வந்துட்டோம்னா நமக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ இன்டர்வியூக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆதித்ய சாரோட இன்டர்வியூ பேட்ச் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே அன்லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய கிளாஸஸ் எடுப்பார். அதை படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு. அண்டு நவம்பருக்கு அப்புறம் நமக்கு RRBPOலாம் வந்துடும். அப்போ அதுக்கு நமக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் தேவை. இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸை ஃபஸ்ட்டே நம்ம படிச்சிருப்போம். முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸும் கிரிட்டிக்கல் ரீசனிங்குமே படிச்சிருக்கோம். அதாவது எப்படின்னா May, June, July இந்த மாதத்துலேயே நம்ம அதை முடிச்சிருப்போம். பட் இருந்தாலும் எக்ஸாம் கிட்ட வரும்போது நம்ம திரும்பவும் என்ன பண்ணுவோம்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்குமே மார்க் டெஸ்ட் வந்து கொடுப்போம். அண்ட் டிசம்பரில் RRB PO, RRB கிளர்க்லாம் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷெடியூல் பண்ணியிருப்போம். அண்ட் ஜான்வரி. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எக்ஸாம் சீசன்ஸ்லாம் முடியுது. ஸோ நான் சொன்ன இந்த ஃபீச்சர்ஸை ஒவ்வொரு நாளும் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் உங்களுக்கு நாம் மே மாதம் 11th கொடுத்துருப்போம். இன்னைக்கு என்னென்ன டைமில் என்னென்ன படிக்கிறோம் அப்படின்றது நாம் அது கொடுத்துருப்போம். இந்த ஷெடியூலை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த ஷெடியூலை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதுமே நம்ம இப்போ சொல்லலாம். இதெல்லாம் சொல்லிட்டீங்களா சார்? எஸ் சார். மற்றதெல்லாம் ஸ்பெஷல் ஃபீச்சர், அந்த ரியல் மார்க்கு அதெல்லாம் சொல்லியாச்சு. அந்த ட்விஸ்டர் PDF எல்லாமே சொல்லிட்டீங்களா? சூப்பர் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனலா நாங்க ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறோம். எஸ். ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னா டைரக்டா கைட்லிக்குள்ள போங்க. ஒன்னு இந்த பட்டன் பாருங்க, சரியா? முன்னாடி இந்த பட்டன் இருக்கும். இதுவே நீங்க மொபைல்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க சைடுல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்னு இருக்கும் ஒரு பட்டன். இங்க வந்து கோட்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கலாம். பிளஸ் இங்க பாருங்க கோட்னு இருக்கும். இந்த கோட்டை கிளிக் பண்ணாலுமே நீங்க டைரக்டா பிகினர் பேட்ச்னா பிகினர் கிளிக் பண்ணலாம், ரிப்பீட்டர்னா ரிப்பீட்டர் கிளிக் பண்ணி போலாம். தமிழுக்குள்ள போங்க. ஹிந்தி யாரும் பர்ச்சேஸ் பண்றாங்க, நீங்க டைரக்டா இது இங்கே போங்க. உங்களுக்கு பெட்டர் நீங்க அதை ஸ்விட்ச் பண்ண உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா ரிப்பீட்டர் பேட்ச் தமிழ் 2026 அத கிளிக் பண்ணீங்கன்னா பிகினர் பேட்ச் தமிழ் 2026 அதுக்குள்ள போய்டுங்க. இங்கே டைரக்டா அந்த பேக்கேஜ் ஓபன் ஆயிடும். உங்களுக்கு இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஷோ ஆகும். எஸ். இங்க வந்து டவுன்லோட் ஷெட்யூல் இருக்கும். இங்கே ஷெட்யூல் டவுன்லோட் பண்ணீங்க. 3.2 வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3.3 நீங்க அங்க போனீங்கன்னா 3.3 டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க போனீங்கனாலுமே உங்களுக்கு வியூ பேக்கேஜ் பை நவ் எல்லாமே நீங்க வந்து டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அங்க வந்து லாங்குவேஜ்லாம் சூஸ் பண்ண தேவையில்லை. இங்க ப்ரீவியஸா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட லிங்க்குமே அவங்க இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா உள்ள கோட்டுக்குள்ள இருந்து ஃபீட்பேக் கொடுத்தவங்க நல்லா இருக்குன்னு அவங்க எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. அவங்க கரெக்டா கோட்டை யூஸ் பண்ணாங்க, கரெக்டா கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரிவ்யூலாம் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்க சும்மா செக் பண்ணிக்கோங்க. டைம் இருந்தா உங்களுக்கு செக் பண்ணுங்க. இல்ல எனக்கு படிக்க தான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குன்னா நீங்க படிக்கிற வேலைக்குள்ள போயிருங்க. எஸ். வியூ பேக்கேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா வியூ பேக்கேஜ்னா டைரக்டா இங்க வந்துரும் சார். இந்த பேஜுக்குள்ள வந்துரும். வந்துட்டு நீங்க வந்து இங்க லாங்குவேஜ் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இருங்க அவசரப்பட இப்போ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லா என்டையரா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் செஞ்சார். இங்கேயுமே தமிழ்னு சொல்லி வந்துரும் உங்களுக்கு. சோ இதுல கூட நீங்க ஷெட்யூல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல அந்த பேஜ்ல கூட நீங்க பை நோ கொடுத்தீங்கன்னா டைரக்டா நீங்க பை பண்ணிக்கலாம். இல்ல இங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்விட்ச் பண்ணி பண்ணலாம். இங்க ரிப்பீட்டர்னா அங்க ரிப்பீட்டர் செலக்ட் பண்ணுங்க. எஸ். இது வந்து பிகினர், இது வந்து ரிப்பீட்டர். இப்போ ரிப்பீட்டர் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இங்க 3.2 னு இருக்குல, இது ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணினா போதும் 3.3 இருக்கும். 3 சோ இப்போ 3.2 ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு ரீசன் இருக்கு. சப்போஸ் எனக்கு 3.2 வேணும் சார், எல்லாமே முடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் ரெக்கார்டாவே பாத்துக்கிறேன், நான் லைவ் செஷனுக்காக வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க அது வாங்கிக்கலாம். ஆனா நீங்க திரும்ப ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிட்ட பேசி கொஞ்சம் போற மாதிரி இருக்கும். நீங்க பெட்டர் 3.3 வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்குள்ளேயும் போய்க்கலாம். 3.3 கொடுங்க. எஸ். 3.3 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ 3.3 கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ பேமெண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு Go12 அப்படின்ற நம்ம ஒரு ஆஃபர் கோட் வச்சுருப்போம். ஸோ நீங்கள் அது போடலைன்னா இந்த பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் இது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 12% அப்படியே டிஸ்கவுண்ட் ஆயிரும். ஸோ 5778 அப்படின்ற இந்த ப்ரைஸ் அண்ட் பே நோ கொடுத்தீங்கன்னா பே பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்கள் கோட் எல்லாமே ஆக்சஸ் ஆகிடும்.
ஒரு 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 ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர்ல வந்து உங்களுக்கு மென்டார் யாரு அப்படின்றதுமே அதுல ஒர்க்கிங் டேவா இருந்தா டக்குன்னு பண்ணிடுவாங்க. நீங்க சப்போஸ் ஈவினிங்ல பண்றீங்க, நைட் 8 o'clock எல்லாம் பண்றீங்கன்னா அடுத்த நாள் தான் மென்டர் அலோகேட் பண்ணுவாங்க மோஸ்டா. சரி, அதையும் பாத்துக்கோங்க. பிளஸ் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட நீங்க யூஸ் பண்ற மெயில் ஐடி கரெக்டா இருக்கு, நீங்க அதில் தான் பண்ணிருக்கீங்களா? நீங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் சேமா இருக்கணும். 2 நம்பர் வச்சுக்கூடாது. கான்டாக்ட் நம்பர் ஒன்றும் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்றும் வச்சுக்கூடாது. அப்புறம் மென்டார் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன்ல உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்து ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட அப்பா நம்பர் அங்கே கொடுத்துட்றாங்க கைடுக்குள்ள. அவங்க வாட்ஸ்அப் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு மென்டார் அலோகேட் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் போயிடுது. சார் எனக்கு மென்டாரே அலோகேட் ஆகலையே சார், நம்ம யூடியூப்ல வந்து கமெண்ட் போடுறாங்க. ஸோ சம்திங் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ப்ராப்பரா அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதையும் நாங்களே சொல்லிடுறோம். சரியா? எஸ், இதெல்லாம் ப்ராப்பரா பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்றவங்க கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரக்சர்டா எனக்கு ஒரு புஷ் இருக்கணும், எனக்கு எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். நான் போயிட்டு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் சோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, மெயினாக ஒரு டெலகிராம் சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவிஸுக்காக வெயிட் பண்ணுறதோ எங்கே அதை போடுவாங்க அங்கே இது போடுவாங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கணும். அதெல்லாம் இல்லை, ஒரே இடத்துல இருக்கணும். ரெகுலராக நான் ப்ராப்பராக ஷெட்யூலை ஃபாலோ பண்ணணும், படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பெட்டர் நீங்கள் கோட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம். எஸ், இல்லை ஏதாவது என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் நம்பர் சொல்லியிருப்போம், அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா கூகுள் ஃபார்ம். சரி, இப்போ கூட நாங்கள் நம்பர் சொல்கிறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. ஸோ அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஆமாம், எங்ககிட்ட பேசணும் அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடிலாம் இருக்குது, ஆல்ரெடி நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து இது கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்பர் 9655 27123 27 சரி, 555 போட்டேன் நான். 555 இது ஒருத்தங்களோட நம்பர். இன்னொரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேயே இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானும் சொல்கிறேன் 9600 30 59 186. எஸ், ஸோ இது இந்த நம்பர் கான்டாக்ட் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க அவங்க. சரிங்களா? உங்களுக்கு எந்த டவுட்னாலும் அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். ஓகே கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து பார்க்குறோம். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் இருக்காது. இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பை.